வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை பற்றி நம்ம பேசுகிறோம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோசடி நெடுங்காலமாக கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் மக்களை இந்தியா ஃபுல்லாகவே இந்த சீட்டிங் கும்பல் இருக்குது. இருந்தாலும் குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் பாதிக்கப்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒன்று ஹிஜாவு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2020 இந்த 4 ஆண்டு காலமாக ஹிஜாவால் ஏமாற்றப்பட்டவர்கள், அந்த நிறுவனத்தால் மோசடிக்குள்ளாக்கப்பட்டவர்கள் மக்கள் ஏகப்பட்ட மக்கள். அது ஒரு 10,000 5,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ 1000 கோடி ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றங்களே தலையிட்டு என்னதாங்க ஆச்சு, இந்த பணத்தெல்லாம் எப்போ தாங்க வாங்கி கொடுப்பீங்க, அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறன்றீங்க, ஆனால் பணம் வரலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு ஸ்கீம், அதில் ஒரு பெரிய மோசடி. அது ஒரு 14-15,000 மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதற்காக பெரிய சண்டைகள், பெரிய வழக்கு, அதாவது நிறைய பாதிக்கப்பட்டவங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற டீம்கிட்ட போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அது ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு இந்த சீட்டிங் கம்பெனிங்கெல்லாம் இருக்குது. இது இதில் போய்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக? இன்றைக்கி நீங்கள் 10,000 கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரும்போது 20,000 வரும், 20,000 நீங்கள் டெபாசிட் பண்ணால் 30,000 வரும். இப்படி சொல்லி நீங்கள் ஆட்களை சேர்த்து விடும்பொழுது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸில் மோசடி ஏற்படுகிறது. பலர் நடுத்தர மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் இதில் ஊழல் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் கோயம்புத்தூர் இன்னண்ட் அரௌண்டு கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் மைவி3 ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அப்படி போட்டிருக்கும் பொழுது அதை போடும்போது கூட பல நண்பர்களும் அதில் இருக்காங்க. அவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அது நல்ல கம்பெனி சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி இப்படின்னாங்க. நான் என்ன ஒரே விஷயம் சொன்னேன், ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ ஒரு பதிவு இருக்குது. அந்த பதிவை நான் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காகவும், அதை எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது பல மக்களுக்கு தெரியறது கிடையாது. அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமா அப்படின்றதே தெரியறது கிடையாது. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் மணி அண்டர் மணி சர்க்குலேஷன் அண்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிரமிட் ஸ்ட்ரக்சர் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்டர் தி ப்ரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் 1978 அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. நிறைய அறிக்கைகளும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரிந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய மக்கள் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. பேராசைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேரை கொண்டு போய் சேர்த்துறது, அந்த மூடிய நிறுவனத்துக்கே போய் பணத்தை வசூல் பண்ணுறது, இது மாதிரி பல வழக்குகளையும் நம்ம சந்திக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த மைவி3 ஆடு இது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது சட்டத்திற்கு புறமானது. யூடியூப்பில் வீடியோ பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இதெல்லாம் இலான் மஸ்கே யோசிக்கலை. இதை யோசிக்கலை. அது பல பெரிய பெரிய தொழிலதிபர்களே யோசிக்காத ஒரு ஸ்கீமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பலர் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. கமெண்ட்டில் போட்டு கற்றுன்னு கத்துனாங்க. சார் என்ன சார் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, எங்களை வாழ விட மாட்டீங்க, நாங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்லாம் போட்டாங்க. அப்போ இந்த மைவி3 ஆடை பற்றி பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக நிறைய நிறுவனங்கள் சொல்கிறோம். அப்படின்போது இந்த மைவி3 ஆடை பொறுத்த வரையில் அவங்க மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோம், ஒரு மாத்திரை கொடுக்குறோம், அது இந்திய மருத்துவ கவுன்சில்கிட்ட அங்கீகாரமாக வாங்கப்பட்டிருக்கா, இல்லை அது ஹோமியோபதியா அலோபதியா, அந்த மாத்திரை சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு என்னென்னலாம் ஆகும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணாமல் பலர் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட் நான் கொடுக்குற காசுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ நாளுக்கு நீ மாத்திரை வாங்குவ, எவ்வளோ நாட்டுக்கு நீ லேகியத்தை வாங்கி சாப்பிடுவ அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லும்போது கோவப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். இந்த சூழலில் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் கூட திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, மைவி3 ஆடினுடைய அந்த முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகி அவர் என்ன பண்ணுறாருன்னா சிறைக்கு போயிட்டார், சிறையில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு ஒரு விஷயம், நேற்று பரவக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் போய் தான் நம்ம கேம்ஸு, நம்ம அப்ளிகேஷனு, நம்ம ஜிபேக்கான அப்ளிகேஷனு, ஃபோன்பேக்கான அப்ளிகேஷன், இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி ஏற்கனவே இந்த மைவி3 ஆடுக்கான ஒரு ஆப் அதில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை என்ன கேட்டிங்கன்னா, பல ஆய்வுகளுக்கு பிறகு இந்த மைவி3 ஆடினுடைய ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீக்கப்பட்டிருக்கிறது? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம்,
ஒரு அரசினுடைய அனுமதி பெற்றிருக்கிற ஒரு நிறுவனம் நீக்கப்படுமா அப்படின்றத நீக்கப்படாது. அப்போ மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பணத்தை இழக்கிறார்கள். 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், இல்லை ஒரு 1000 இருக்கட்டும். அப்படின்னும் பொழுது அதை வந்து நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் போடுறோம், ஒரு சீட்டு கட்டுறோம், இல்லை வந்து ஒரு ரெகக்னைஸ்டு இடத்துல போய்ட்டு நகை சீட்டு கட்டுறோம். நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களை பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகவும், விளம்பரங்கள் பிரம்மாண்டமாகவும் வந்து செய்கின்ற பொழுது நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மயங்கி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றம் அடைகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பதிவு எதற்குன்னு கேட்டால், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டோம். பல்வேறு நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியாது, இந்த இஜாவு நிறுவனம் மற்றும் ஆருத்ரா நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட்ட பலர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கின்ற ஒரு தகவல்லாம் இருக்குது. ஏன்னா பெரிய டென்ஷனு, 100 பேர் தெரியாதவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு காலையில் வீட்டில் வந்திருப்பான். இந்த பக்கம் திருவள்ளூரில் இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் வரும், இது மாதிரி ஆயிடுச்சு சார், காலைல 5 பேர் வந்துட்டான், 10 பேர் வந்துட்டான். இந்த பக்கம் மாதவரம் சைடில் இருந்தெல்லாம் வந்து தம்பிங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் இவர்கள் வந்து இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு வழக்கறிஞரையோ ஒரு காவல்துறை அதிகாரியோ கேட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறன்னா குருட்டாம்போக்கில் இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு 50 ரூபா வரும் அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு மோசடி. அது யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்டு செய்யாத எந்த ஒரு செயலுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கிவிடும். அதுக்கு தான் சட்டம்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஐ ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது யார்கிட்ட பணம் இருக்கணும், யார்கிட்ட பணம் இருக்கக்கூடாது, யார் வந்து பணத்தை வந்து இப்போ சர்க்குலேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்துட்டு பல மோசடிகள் நடைபெறுகிறது. பல மோசடியான ஆட்கள் தான் இந்த நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைவி3 ஆட் அப்படின்றக்கூடிய நிறுவனத்தினுடைய அந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மக்கள், நீங்கள் கோயம்புத்தூரில் அந்த விஷயம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டார்கள். அப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியினுடைய ஒரு நிறுவனர் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணாருன்னா காரில் வந்து மேலே அந்த இதெல்லாம் திறந்து விட்டுட்டு அதில் ஏறி டாட்டா கட்டிட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரி வந்தார். அப்போ பல பதிவுகள் நம்ம போட்டோம். பல பதிவுகள் எதுக்கு இதை போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக போடுறோம். மக்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இது மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நமக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுகளை போடுறோம். சீட்டிங் கம்பெனியில் போய் எழுந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோ லட்சாதிபதிகளோ யாரோ கிடையாது. வீடு அடமானம் வச்சு வேலைக்கு போகாமல், பொண்டாட்டி குழந்தைங்களை பார்க்காம, ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டாமல், அம்மா அப்பாவை பார்க்காம, இப்படிப்பட்டு வந்து பணத்தை கையில் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு போய் இதில் போட்டால் எனக்கு ரெட்டிப்பாக பணம் வரும், இதில் போட்டால் 3 மடங்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமில் போடும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விடுகிறார்கள். தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் போய் ஒருத்தனை போராட்டம் பண்ணி சண்டை பண்ணி எப்போ கோர்ட்டுக்கு போய் எப்போ இதில் வந்து ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் வந்து நிலவுது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த சீட்டிங் ஸ்கீம்ஸில் சிக்கியவர்கள் கூட பார்த்திங்கன்னா, அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் கூட இந்த ரெக்கவரி வந்து எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்றது கணக்கு தெரியாமல் போயிடுது. பல இடங்களில் ரெக்கவரி பண்ண பணம் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு போகுதா என்னன்றதே தெரியல, ரெக்கவரி பண்ணாங்களான்றதும் தெரியல. அப்படி ஒரு சூழல் ஏற்படுற காரணத்தினால தமிழக அரசும் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறுவனங்களை நீங்கள் நம்பாதீங்கன்னு தலைப்பாடாக தமிழக அரசு சொன்னாலும் கூட, ஆர்பிஐ ரூல்ஸில் இருந்தாலும் கூட, ஆர்பிஐ அறிவித்தாலும் கூட நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஏமாந்து போய் இது மாதிரி ரெட்டிப்பாக பணம் கிடைக்கும், 3 மடங்காக பணம் கிடைக்கும் போய் சிக்கிக்கிறாங்க. அப்படி லேட்டஸ்டாக சிக்கிய ஒரு நிறுவனம் தான் மைவி3 ஆட்ஸ். அந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் இன்றைக்கு அந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னும்போது இதில் எதில் போய் இப்போ வந்து இவங்க பணத்தை எவ்வளோ பணம் போட்டுன்றதை செக் பண்ணுவாங்க, எவ்வளோ பணம் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுன்றதை பார்ப்பாங்கன்றது வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரியான திட்டங்கள் வந்துச்சுன்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரோ இல்லை காவல் நிலையத்தில் போய், ஐயா இதுமாதிரி ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு, சரின்னு ஒரே தொல்லை கொடுக்குறாப்புல, சித்தப்பா மாமான்றாரு, அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டபனாக ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது மாதிரியான விஷயங்கள் எடுங்க. பாதிக்கப்பட்ட பிறகு வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து வக்கீல்கிட்ட ஒரு லெட்டரில் வந்து புகாரை எழுதி கொடுத்துட்டு 10 வாட்டி அவரை போட்டு டார்ச்சர் கொடுக்குறது. ஏன்னா பணம் கொடுக்கும்போது என்ன கேட்டால் கொடுக்குறது கிடையாது. வக்கீலே பணம் கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். போப்பான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அது முடியட்டும் சார், முடிஞ்சோன்னே அதில் வந்து ஒரு 83,55,622 ரூபா வரணும். அதில் நீங்கள் ஒரு 10 லட்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போகிறது. இது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், பல வழக்குகளை நம்ம பார்க்குறோம். சும்மாவே பண்ண வேண்டியதாக இருக்குது.
அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு டென்ஷன், எதுக்கு தேவையில்லாத இந்த ஒரு சிக்கல்? ஆகவே இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமாக வருகிற எந்த ஒரு லாபமாக இருந்தாலும் அது கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் போகிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல். அதை நீங்கள் செய்யாதீங்க. அதை செஞ்சிட்ட பிறகு அது குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை. நண்பர் ஒருத்தர் சொன்னார், குழந்தைகளுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறேன் சார் இந்த ஒரு கம்பெனியில், அந்த பணம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. கேட்டால் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கேன்றான், என்ன பண்ணுறதுனே தெரியல சார்ன்றான். ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டல் புக்கிங் இதை நம்ம பேசி ஆகணும். ஹோட்டல் புக்கிங் பண்ணால் வந்து அது வந்து ஒரு புக்கிங்க்கு இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்ட்டு ஒரு 40-50 லட்சத்தை என்ன பண்ணுறான், மூஞ்சே தெரில பல அக்கௌண்ட்டு, ஒரு அக்கௌண்ட் கிடையாது. அந்த பல அக்கௌண்ட்டுகளுக்கு அண்ணன் பேங்க்கில் லோனை போட்டு அந்த காசை வாங்கி அதில் போட்டிருக்கான், இதை வாங்கி இதில் போட்டிருக்கான். கடைசியில் பார்த்தா இவன் போட்ட 48 லட்சத்துக்கு இவனுக்கு கிடைச்சது வெறும் 4 லட்சம் தான். மீதி பணம்லாம் என்ன பண்ணிட்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒரு புகாரை கொடுத்து விட்டு தினசரி எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு சார், அது மாதிரி ஆயிடுச்சு சார், நாளைக்கு பணம் வருமா, நீதிமன்றத்தில் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு நம்பர் ஆகிடுமா, நாளான்னைக்கு ஆர்டர் போட்டுருவாங்களா இப்படின்னு கேட்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது. அது மாதிரியான விஷயத்தை ஏன் நம்ம பண்ணணும்? அது கையில் 10 ரூபா இருந்தால் அந்த 10 ரூபா ஜாலியாக வச்சு செலவு பண்ணணும். 10 ரூபா வந்து நல்ல நண்பர்களோடு செலவு பண்ணணும். 10 ரூபா குடும்பத்தோடு செலவு பண்ணணும். இப்படி தான் அந்த 50 ரூபா 100 ரூபாவை நம்ம செலவு பண்ணணுமே தவிர, சேர்த்து வைக்கணுமா ஒரு 20 ரூபா சேர்த்து வச்சுக்கோ, அப்படி தான் பண்ணணுமே தவிர 50 ரூபா கையில் கிடச்சோன்னே எடுத்துகிட்டு போய் எவனே மூஞ்சி தெரியாத ஆள் நல்லா கோட் சூட்டை போட்டு டையை போட்டுட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வந்து அதை இங்கே பண்ணிடுறோம், இதை அங்கே பண்ணிடுறோம், நாளைக்கு அங்கே போகிறோம், நாளான்னைக்கு இங்கே போகிறோம், இன்றைக்கி அங்கங்கே போகிறோம் அப்படின்லாம் டைலாக் விடும்போது இவங்களை நம்பி போய் சிக்கிறாங்க. ஆகவே இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமாக வந்து எந்த லாபம் கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் சொன்னால் நீங்கள் உடனே அதை காவல்துறைக்கு தெரிவிக்கணும். தமிழக அரசுடைய உயரதிகாரிகளுக்கு பதிவு தபால் மூலமாக ஒரு கடிதமாக போடுங்க. இல்லை அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட போய்ட்டு ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. அதை கேட்காம நீங்கள் பணத்தை போட்ட பிறகு வந்து வழக்கறிஞர்களை தொல்லை செய்வதோ இல்லை காவல் நிலையத்தில் போய் நிற்பதோ வந்துட்டு எந்த விதமான பலனையும் உடனே தராது. ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் தேடி. இப்போ போய் அகமதாபாத் தம்பி ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு சொன்னார், 48 லட்சம் போட்டேன்ட்டு. அதை எல்லாமே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எல்லாம் அகமதாபாத், குஜராத், டெல்லி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 20 அக்கௌண்ட் வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்குது. எங்கே போய் நம்ம கேட்குறது? வெவ்வேறு மாநிலங்களில் போய் பணத்தை போட்டிருக்கான். இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டே அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இரட்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கீமில். ஆகவே அது வந்து ஒரு வருந்தத்தக்க செயல். ஆகவே பொதுமக்கள் இது மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாம் நம்பாமல் கடின உழைப்பை நம்பினாலே போதும். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் வருகின்ற போது அதை தவிர்த்து விட்டு அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.